குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கும்பராசி நேயர்களோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 பொசிஷன் வேணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ராஜராஜ சோழன் பிறந்த ராசி அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு எங்கே போனாலும் நமக்கு தான் நம்பர் 1 பொசிஷன் கிடைக்கணும், அதற்கான உழைப்பை போடுவாங்க. இயல்பாகவே அது ராசி அதிபதி சனி பகவான் தான். நேர்மை இருக்கும், உழைப்பு இருக்கும். அந்த இடத்துல நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் தடையே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அந்த நம்பர் 1 அடையக்கூடிய தன்மையும் இருக்கும், அந்த நேச்சரும் இருக்கும். அவங்க மனசுக்குள்ளார ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அது மாதிரி ஒரு விஷயத்த அவங்க அனலைஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் பண்ற மாதிரி அவங்களோட பெர்செப்ஷன் இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்ற விஷயம் அது அப்படியே நடக்கும். இவங்க ஜம்முன்னு உட்கார்ந்து பார்ப்பாங்க, இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அது நடக்கும். அது அவங்களோட அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான். உழைப்பு இருக்கும், நேர்மை இருக்கும், ஒரு வித்தியாசமான பெர்செப்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால அவங்களுடைய நேச்சர் எப்பவுமே ஒரு நம்பர் 1 நேச்சர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கலாம். அப்படி இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தடவை சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது வாக்கு, வருமானம், தனம், குடும்பம், வாக்கு, இந்த ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ தனம் அப்படிங்கிற இடத்துல வருமானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தாக்க அவங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, நேர்மையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா நல்ல வருமானம் வரும், ஒரு நல்ல முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே மாதிரி வாக்கு இடத்துலதான் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோபம், ஒருத்தவங்களை கோபப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இவங்க ஐயோ நம்ம அப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ராசியும் கும்பராசி தான். இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சட்டுன்னு மனசுல தோன்றதை பேசிடுவாங்க. பேசிட்டு ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு வருத்தமும் படுவாங்க. இது ஒரு சாரர் இருப்பாங்க. இன்னொரு சாரர் பார்த்தீங்கன்னா மனசுல உள்ள சொல்லவே மாட்டாங்க. கோபம், எந்த இமோஷன்ஸும் காட்டவே மாட்டாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசுவாங்க. இது 2 கேரக்டரிஸ்டிக்ஸுமே கும்பராசியில இருக்கும். பேஸ்ட் ஆன் தி ஸ்டார்ஸ். எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துல அவங்க பிறக்கிறாங்களோ அந்த ஸ்டாரை பொறுத்து அமையக்கூடிய ஒரு தன்மையாகவும் அது இருக்கும். இப்ப தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் வரும்போது தனத்தை கண்டிப்பா அதிகப்படுத்தி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இயல்பாவே இவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ராசி. நல்ல நேர்மை இருக்கும், உழைப்பை போடக்கூடிய ராசி. அப்ப வருமானம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரும். எந்த இடத்துலையும் அவங்க சறுக்கிடக்கூடாது அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணும். அதே மாதிரி கோவப்படக்கூடாது. கண்டிப்பா கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிராபேக் வரும். அதே மாதிரி ஸ்திரத்தன்மை நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு ஸ்திரத்தன்மை நல்லா இருக்கும். ஒரு முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டா ஸ்டேஜ் போகும். ஒரு ப்ராப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்க சுயஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கணும், புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா சனி பகவான் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு நல்ல உறவுகள் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பாங்க. மேற்கொண்டு அவங்களோட சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது இது பெர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. பார்த்து நீங்க தேவையான கைடன்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.